வணக்கம் நண்பா நண்பீஸ், இது உங்கள் அக்கனா சினிமா. ஒரே ஒரு காமெடி சீன் தான். அது ஒரு அமைச்சரே நேரடியாக சமூக வலைதளத்தில் பதிவிடுற அளவுக்கு பெரிய விஷயமா மாறும்னு கோபி சுதாகர் இவங்க 2 பேரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் சரி, இந்த இஷ்யூ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் அடுத்த வீடியோ நேராக போலீஸ் கம்ப்ளைண்ட் வர போயிருச்சு. இது சாதாரண யூடியூப் ட்ரோல் வீடியோ இல்லை, தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட 2 பெரிய சர்ச்சைகளை கொண்டு வந்திருக்கோம். ஒரு பக்கம் ஆடி மாச பாவங்கள் வீடியோ, மற்றொரு பக்கம் சொசைட்டி பாவங்கள். இந்த 2 வீடியோவும் சமூக வலைதளத்தில் பெரிய விவாதத்தையே கிளப்பிருச்சு. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, பரிதாபங்கள் டீம் என்ன பண்ணாங்க, யார் என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் ஆரம்பத்தில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் யூடியூப் பார்த்தா காமெடி சேனல் நிறையா இருக்கும். ஆனால் சமூகத்தையும் அரசியலையும் கரண்ட் அஃபையரையும் காமெடியோடு மிக்ஸ் பண்ணி மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற சேனல்னா அதில் பரிதாபங்கள் சேனல் கண்டிப்பாக டாப் லிஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் அவங்க அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவையும் லட்சக்கணக்கான மக்கள் காத்திருந்து பார்ப்பாங்க. ஆனால் அதே பாப்புலாரிட்டி சில நேரங்களில் பெரிய கான்ட்ரோவர்சிக்கும் காரணமாக மாறிடுது. இப்போ இஷ்யூ நம்பர் 1 போகலாம். ஆடி மாச பாவங்கள் சர்ச்சை. இந்த கதைக்கு கொஞ்சம் பேக்கில் போகணும். சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட சம்பவம் செய்திகளில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட மகன் அக்ஷய் செய்தியாளர்கள்ட்ட ரொம்பவே எமோஷ்னலாக பேசிய வீடியோவும் சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வைரல் மூமெண்ட்டை அடிப்படையாக வச்சு பரிதாபங்கள் டீம் ஆடி மாச பாவங்கள் வீடியோவில் ஒரு காமெடி சீன் உருவாக்கியிருந்தாங்க. வீடியோ வெளியான சில மணி நேரத்துக்குள்ள அது வழக்கம் போல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் ட்விஸ்ட். தமிழ்நாடு அமைச்சர் டிஆர்பி ராஜா தன்னோட எக்ஸ் பக்கத்தில் இந்த சீனை கடுமையாக விமர்சித்து ஒரு பதிவு வெளியிட்டார். அவரோட கருத்தோட சாராம்சம் என்னன்னா, ஒரு இளைஞன் தன்னோட தந்தையை பற்றின வேதனையில் பேசிய தருணத்தை நகைச்சுவையாக பயன்படுத்துவது சரியில்லை அப்படின்னும், பரிதாபங்கள் டீமோட திறமைக்கு நான் ரசிகன், ஆனால் இந்த சீனை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னும் தெரிவிச்சிருந்தார். அந்த ஒரு பதிவு சமூக வலைதளத்தில் பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. ஒரு சிலர் காமெடிக்கு ஒரு லிமிட் இருக்கணும்னு சொன்னாங்க, இன்னும் சிலர் சர்ட்டையராகவே பார்க்கணும்னு சொன்னாங்க. 2 தரப்பும் தங்களோட கருத்துக்களை வலிவாக பதிவு செஞ்சாங்க. இந்த விவாதம் பெருசாக ஆரம்பித்ததும் பரிதாபங்கள் டீம் என்ன பண்ணாங்க தெரியுமா? கவுண்டர் வீடியோ போடலை, யாரையும் சேலஞ்சும் பண்ணலை. அந்த குறிப்பிட்ட சீனை வீடியோவில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதோட சேர்த்து யாரோட உணர்வுகளையும் புண்படுத்துகிற நோக்கம் எங்களுக்கு இல்லை, இருந்தாலும் ஒரு சிலருக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கு, அதுக்காக நாங்கள் வருந்துறோம் அப்படின்ற விளக்கத்தையும் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ ஓரளவுக்கு அமைதியாச்சு. ஆனால் மற்றொரு வீடியோ மீண்டும் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிச்சு. அதுதான் சொசைட்டி பாவங்கள். இந்த வீடியோ சமூகத்தில் இன்னும் நடக்கிற சாதி பெருமை, ஆணவ கொலை, ஜாதிய அடக்குமுறை, இப்படிப்பட்ட பல விஷயங்களை காமெடி சர்டைன் வடிவில் விமர்சிச்சிருந்தது. வீடியோ வெளியான உடனே நிறைய பேர் போல்டு கண்டென்ட், தேவையான மெசேஜ்னு பாராட்டினாங்க. வீடியோ வேகமாக வைரல் ஆச்சு. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கல. ஒரு தரப்பு இந்த வீடியோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துதுன்னு குற்றம் சாட்டினாங்க. இதோட தொடர்ச்சியாக வழக்கறிஞர் கார்த்திக் தனுஷ்கோடி கோவை காவல் ஆணையர்கிட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த புகாரில் இந்த வீடியோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குற வாய்ப்பு இருக்குன்னு, யூடியூப்ல இருந்து இந்த வீடியோவை நீக்கணும்னு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இதனால் இந்த விவகாரம் சோஷியல் மீடியாவை தாண்டி சட்ட ரீதியாகவும் பேசப்பட்டுச்சு. ஆனால் இதில் இன்னொரு சைடும் இருந்துச்சு. பரிதாபங்களுக்கு ஆதரவாக பல சமூக அமைப்புகளும் கருத்து தெரிவித்தாங்க. திராவிடர் கழகம் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும்னு கூறிச்சு. இயக்குனர் CS அமுதன் இப்படி உள்ளிட்ட சிலரும் பொது வழியில் ஆதரவு தெரிவித்தாங்க. அதாவது ஒரே வீடியோ ஒரு தரப்புக்கு சரி, மற்றொரு தரப்புக்கு தவறு அப்படின்ற நிலையை உருவாக்குச்சு. கடைசியாக இந்த 2 சம்பவங்களும் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக காட்டுது. இன்னைக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது அவ்வளவு சுலபமான விஷயமா இல்லை. ஒரு டயலாக், ஒரு சீன் அல்லது ஒரே ஒரு ஜோக்கை கூட லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட வெவ்வேறு விதமாக போய் சேரலாம். அதனால் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கும் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கணும், அதே நேரத்தில் பொதுமக்களோட உணர்ச்சிகளையும் கவனிக்கணும் அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 சர்ச்சைகள்லையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கலாம். அதனால் யார் சரி யார் தப்பு அப்படின்னு முடிவு செய்கிறத விட என்ன நடந்துச்சு அப்படின்றத நடுநிலையாக புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இந்த 2 கான்ட்ரோவர்சியில் உங்களுக்கு என்ன தோணுது?
காமெடிக்கு ஒரு எல்லை இருக்கணுமா இல்லை சர்டைன்னா இப்படி தான் இருக்கணுமா? உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி யூடியூப், சினிமா, செலிபிரிட்டி, ரியல் ஸ்டோரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அக்கன்னா சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.